ரீகேப். போன வீடியோவில் ஹியரிங் முடிஞ்ச ஹாரியும் மிஸ்டர் வீஸ்லியும் வெளியே நடந்து வராங்க. அவங்க ஃபட்ஜையும் லூசியஸ் மால்ஃபாயையும் 9th காரிடரில் பார்க்குறாங்க. அவங்களோட உரையாடல் வெறுப்போடவும் ரொம்ப கம்மியாகவும் இருந்தது. ஃபட்ஜும் மால்ஃபாயும் போனதுக்கப்புறம் ஹாரியும் மிஸ்டர் வீஸ்லியும் மேலே ஏற்றியம் போய் அங்கே இருந்து கிரிமால் பிளேஸுக்கு போகிறாங்க. அங்கே ஒரே செலிப்ரேஷனாக தான் இருந்தது. சாப்டர் 9 பார்ட் 2. ஹியரிங் முடிஞ்சு அடுத்த ஒரு சில நாட்கள் ஹாரியால் பார்க்க முடிஞ்சது. நம்பர் 12 கிரிமால் பிளேஸில் ஒரே ஒருத்தர் மட்டும் ஹாரி திரும்பவும் ஹாக்வர்ட்ஸ்க்கு போகிறத நினச்சி அவ்வளோ ஒன்றும் சந்தோஷப்படலைன்னு. ஹியரிங் அன்னைக்கு சீரியஸ் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தார். ஹாரியோட கையை குலுக்கிட்டு எல்லார மாதிரியும் சிரிச்சிட்டு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவர் ரொம்பவே மூடியராகவும் யார் கூடயும் பேசாமையும் சிடுசிடுனும் இருந்தார். எல்லார்கிட்டையும் ரொம்ப கம்மியாகவே பேசினார். ஈவன் ஹாரி கிட்ட கூட அவ்வளோவா பேசலை. இப்போல்லாம் ரொம்ப நேரம் அவரோட அம்மாவோட ரூமில் தான் பக்பி கூட இருக்க ஆரம்பித்தார். இதுக்கெல்லாம் நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத அப்படின்னு ஹெர்மைனி ஹாரி கிட்ட சொல்லறான். அவனோட ஃபீலிங்ஸை அவகிட்டையும் ரான்கிட்டையும் சொன்ன போது அவங்க எல்லாரும் அன்னைக்கு ஒரு கபோர்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீ ஹாக்வர்ட்ஸில் தான் இருக்கணும், அது சீரியஸ்க்கும் தெரியும். பர்சனலாக அவர் செல்ஃபிஷாக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லறா. அது ரொம்ப ஹார்ஷ் ஹெர்மைனி அப்படின்னு ரான் சொல்லறான். இந்த வீட்டில் யாருமே கூட இல்லாமல் தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், நீ இருப்பியா அப்படின்னு ரான் கேட்குறான். அவர் தனியாக இருக்க மாட்டார், இது ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லையா, யாராச்சும் வந்துட்டும் போயிட்டு தான் இருப்பாங்க. அவர் ஹாரி அவரோட இருக்க போகிறான் அப்படின்னு நினச்சிருப்பாரு, அதனால தான் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அது உண்மை கிடையாது. ஏன்னா நான் அவர்கிட்ட என்னோட ஹியரிங் முடிஞ்சு நான் ஹாக்வர்ட்ஸ்க்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவர் கூட இருக்கலாமான்னு கேட்டதுக்கு அவர் எனக்கு ஆன்சர் பண்ணலை அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவரோட நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் நிறைய ஆக்கக்கூடாதுன்றதுக்காக ஆன்சர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அண்ட் அவரே கொஞ்சம் கில்ட்டியாக கூட ஃபீல் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் பாதி நீ எக்ஸ்பெல் ஆயிடுவே அப்படின்னு யோசனை பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் இங்கேயே தனியாக அவுட்காஸ்ட்டாக இருக்கலாம்னு நினச்சிருக்கலாம் அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. ஓ கம் ஆஃப் இட் ஹெர்மைனி அப்படின்னு ரானும் ஹாரியும் சேர்ந்து சொல்கிறாங்க. ஆனால் ஹெர்மைனி ஷ்ரக் பண்ணுறா. சூட் யுவர் செல்ஸ். ஆனால் நான் சில நேரம் ரானோட அம்மா சொல்கிறது கரெக்டு தான் நினைக்கிறேன். சீரியஸ் உன்னையும் உன்னோட அப்பாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரு ஹாரி அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ நீயும் அவரோட மூளை குழம்பி இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹாரி கோவமாக கேட்குறான். இல்லை, நான் அப்படி நினைக்கல, ஆனால் அவர் ரொம்ப காலமாக தனிமையில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறான். அந்த நேரத்தில் மிஸ்ஸஸ் வீஸ்லி அந்த பெட்ரூம்குள்ளே உள்ளே நுழையிறாங்க. இன்னும் முடிக்கலையா நீங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் எங்களை பிரேக் எடுத்துக்கங்கன்னு சொல்ல தான் வந்தீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு ரான் சொல்கிறான். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு ரான் சொல்லறான். நீ தான் இங்கே ஆர்டருக்கு ஹெல்ப் பண்ண ரொம்பவே ஆர்வமாக இருந்த. நீ இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதில் வாழ்கிறதுக்கு தகுதி ஆக்கலாம்ல அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. நான் ஒரு ஹவுஸ் செல்ஃப் மாதிரி வேலை பார்க்குறேன் அப்படின்னு ரான் புலம்புறான். வெல், இப்போ உனக்கு புரியுதில்ல அவங்க எந்த மாதிரி மோசமான வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு. ஸோ இப்போ நீ ஸ்பியூவில் ஆக்டிவாக இருக்கலாம்ல அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிகிட்டு இருக்கா. மிஸ்ஸஸ் வீஸ்லி அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. மேபி நாம் இதை கூட மற்றவங்களுக்கும் காமிக்கலாம். யூனோ, கிரிஃபிண்டர் காமன் ரூம் ஸ்பான்சர்டு கிளீனிங்கை நம்ம ஆரம்பிக்கலாம். அதில் இருந்து வர எல்லா பணத்தையும் ஸ்பியூவில் போடலாம். அது அவேர்னஸை ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. நீ ஸ்பியூவை பற்றி பேசாமல் இருக்க, நான் வேணா உனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு ரான் ஹாரிக்கு மட்டும் கேட்குற மாதிரி முணுமுணுத்தான். அடுத்த சில நாட்களில் ஹாரி ஹாக்வர்ட்ஸை பற்றி பகல் கனவு காண ஆரம்பித்தான். அவன் திரும்பவும் ஹேக்ரிதை பார்க்க போகிறான், குவிடிச் விளையாட போகிறான். அவன் வெஜிடபிள் பேட்ச்லேயும் க்ரீன் ஹவுசஸ்லேயும் நடந்து போக போகிறான். இந்த வீட்டை விட்டு கிளம்புறதே ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். தூசியும் குப்பையுமே இந்த வீடு ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்குது. பாதி கபோர்ட்ஸ் ஃபுல்லாக மூடி தான் இருக்குது. அதோடு இல்லாமல் நிழலில் இருந்து க்ரீச்சர் வேறு அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா திட்டி தீத்துருது. ஆனால் இதை எதையுமே ஹாரி சீரியஸ்க்கு முன்னாடி சொல்லாமல் இருக்க ட்ரை பண்ணினான். ஃபேக்ட் என்னென்னா, ஹெட் குவார்ட்டர்ஸில் வாழ்கிறது ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஹாரி எப்படி எதிர்பார்த்தானோ அந்த மாதிரி அது சுத்தமாக இல்லை. அப்பப்போ மெம்பர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் அங்கே வந்துட்டும் போய்கிட்டும் இருக்காங்க. சிலர் சாப்பாட்டுக்கு கூட இருந்தாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில்
ஒரு சில நிமிஷங்கள் மட்டுமே இருந்துட்டு அவங்க போயிடுறாங்க. மிஸ்ஸஸ் வீஸ்லி அவங்க பேசுகிற எந்த ஒரு கான்வர்சேஷனுமே ஹாரிக்கும் மற்றவங்களுக்கும் கேட்காத மாதிரி வச்சுருந்தாங்க. எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸோ இல்லை நார்மல் இயர்ஸோ. அதோட இப்போ யாருமே ஈவன் சீரியஸ் கூட ஹாரிக்கு இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஹாலிடேஸோட கடைசி நாள் அன்னைக்கு ஹாரி காலையில் ஹெட்விக்கோட கேஜை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் ரான் 2 என்வெலப்ஸை எடுத்துட்டு உள்ளே வரான். புக் லிஸ்ட் வந்துடுச்சு. நான் அவங்க மறந்துட்டாங்களோ என்னமோன்னு நினச்சேன். யூஸ்வலாக இது எப்போயும் முன்னாடியே வந்துடும்ல அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹாரி ஹெட்விக்கோட கேஜை க்ளீன் பண்ணி அங்கே இருந்த குப்பையை எல்லாம் அங்கே இருந்த ஒரு டஸ்ட்பினில் உள்ளே போடுறான். அது பெருசாக ஒரு ஏப்பத்தோட உள்ளே முழுங்கிடுச்சு. அவனோட லெட்டரை ஓப்பன் பண்ணறான். உள்ள 2 பீசஸ் ஆஃப் பார்ச்மெண்ட் இருந்தது. ஒன்று எப்பயும் போல் டேர்ம் வந்து 1 செப்டம்பர் அன்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு போட்டிருந்தது ஒரு லெட்டர். இன்னொன்று வந்து அவனுக்கு தேவையான புக் லிஸ்ட்டு இருந்தது. இந்த தடவை 2 புதுசு தான். ஸ்டாண்டர்ட் புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் கிரேட் 5 பை மிராண்டா காஷாக் அண்ட் டிஃபென்சிவ் மேஜிக்கல் தியரி பை வில்பர்ட் ஸ்லிங்கார்ட் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். கிராக். ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஹாரிக்கு பக்கத்துலேயே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவன் இப்போலாம் அவங்க ஆப்ரேட் பண்ணுறத அவ்வளோவா வந்து மைண்ட் பண்ணலை. யார் நம்மளுக்கு இந்த ஸ்லிங்ஹார்ட் புக்கை கொடுத்துருக்கான்னு தெரியலையே அப்படின்னு ஃப்ரெட் சொல்கிறான். அப்போது டம்பிள்டோர் ஒரு புது டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் டீச்சரை கண்டுபிடிச்சிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். அபவுட் டைம் டூ அப்படின்னு ஃப்ரெட் சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். வெல், அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தது நாங்கள் கேட்டோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி டம்பிள்டோரால் ஒரு புதிய டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் டீச்சரை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டப்படுறாருன்னு அப்படின்னு அவன் சொல்கிறான். அது ஒன்றும் ஆச்சரியப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா கடைசி 4 டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு நம்ம தான் பார்த்தோம்ல அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். ஆமாம், ஒருத்தர் வந்து வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க, இன்னொருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தரோட மெமரி பெர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு, ஒருத்தர் அவரோட ட்ரங்க்லேயே 9 மாதம் லாக் ஆகி கிடந்தாரு அப்படின்னு ஹாரி ஒருத்தராக சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு ரான் அப்படின்னு ஃப்ரெட் கேட்குறான். ரான் அவனுக்கு பதில் சொல்லலை. ஹாரி திரும்பி ரானை பார்க்குறான். ரான் வந்து ரொம்பவே அமைதியாக அவனோட வாய் லைட்டாக பொழந்த மாதிரி நின்றுட்டுருக்கான். அவன் இன்னும் அவனோட ஹாக்வர்ட்ஸ் லெட்டரையே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு ஃப்ரெட் இம்பேஷண்ட்டாக கேட்டுட்டு ரான் பக்கத்தில் போய் அவனோட லெட்டரை அவனோட தோள்பட்டுக்கு பின்னாடி இருந்து வாசிக்கிறான். ஃப்ரெட்டோட மாயும் லைட்டாக ஓப்பன் ஆகுது. ப்ரீஃபெக்டா அப்படின்னு ஃப்ரெட் கேட்குறான். ஜார்ஜும் முன்னாடி குதிச்சு எந்திரிச்சு ரான் கிட்ட போகிறான். அவன் ரானோட கையில் இருந்த என்வெலப்பை வாங்கி அதை தலைகீழாக திருப்புறான். ஹாரி அதில் இருந்து ஏதோ ரெட் அண்ட் கோல்ட் கலரில் கீழே விழுறத பார்க்குறான். நோ வே அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். ஏதோ தப்பு நடந்திருக்கும் அப்படின்னு ஃப்ரெட் சொல்கிறான். சுய நினைவோடு இருக்கிற யாரும் ரானை வந்து ஒரு ப்ரீஃபெக்டாக ஆக்க மாட்டாங்க அப்படின்னு ஃப்ரெட் சொல்கிறான். 2 பேரும் ஒரே நேரத்தில் திரும்பி ஹாரியை பார்க்குறாங்க. நாங்கள் 2 பேரும் நீ தான் வருவ அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு ஃப்ரெட் சொல்கிறான். நாங்கள் டம்பிள்டோர் உன்னை தான் பிக் பண்ணுவாருன்னு நினச்சோம் அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். யூனோ ட்ரைவர்ஸர் டோர்னமெண்ட்டை வின் பண்ணதும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட் சொல்கிறான். ஐ சப்போஸ் அவன் பண்ண எல்லா தப்புகளும் அவனுக்கு அகேன்ஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜார்ஜ் ஃப்ரெட் கிட்ட சொல்கிறான். ஆமாம், நீ நிறைய ட்ரபிள் காஸ் பண்ணிட்ட. வெல், அட்லீஸ்ட் உனக்காவது உன்னோட ப்ரையாரிட்டிஸை கரெக்டாக வச்சுருந்தியா அப்படின்னு ஃப்ரெட் சொல்லறான். ஃப்ரெட் ஹாரி கிட்ட போய் ஹாரியோட ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்டு ரானை பார்த்து முறைக்கிறான். ப்ரீஃபெக்ட், ஐக்கல் ரானி தி ப்ரீஃபெக்ட் அப்படின்னு அவன் சொல்லறான். ஓ, அம்மா வேற என்ன பண்ண காத்திருக்காங்களோ அப்படின்னு ஜார்ஜ் சொல்லறான். ஜார்ஜ் ரான் கிட்ட அவனோட பேட்ஜை திரும்ப கொடுக்குறான். ஏதோ வந்து அது தீண்டத்தகாத பொருள் மாதிரி. ரான் இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் அவன் அந்த பேட்ஜை எடுத்து அதை ஒரு நிமிஷம் பார்க்குறான். அதுக்கப்புறம் அதை ஹாரி கிட்ட கொடுக்குறான். ஹாரி அதை வாங்குறான். அதில் ஒரு பெரிய பி லெட்டர் போட்டிருந்தது கிரிஃபிண்டரோட லயன் மேலேயே. ஹாரி இதே மாதிரி ஒரு பேட்ஜை பர்சி போட்டிருந்தது அவனுக்கு ஞாபகத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் கதவு திறக்குது. ஹெர்மைனி வேகமாக அந்த ரூம்குள்ளே ஓடி வரா. அவளோட முகம் எல்லாம் செவந்து போய் இருந்தது. அவளோட கையில் ஒரு என்வெலப்பும் இருந்தது. உனக்கு இது கிடைச்சதா அப்படின்னு அவள் ஹாரியோட கையில் இருந்த பேட்ஜை பார்த்துட்டு கத்துறா. ஐ நியூ இட், எனக்கு தெரியும், நானும் தான் ஹாரி, நானும் தான் அப்படின்னு அவள் சொல்லறா. இல்லை, அது வந்து ரான், நான் இல்லை அப்படின்னு ஹாரி வேகமாக அந்த பேட்ஜை ரான் கிட்ட கொடுக்குறான்.
என்னது அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ரான் தான் ப்ரீஃபெக்ட், நான் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லறான். ரான் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு ஐ யூ ஷியோர் அப்படின்னு கேட்குறா. ஐ மீன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரான் பக்கம் திரும்புகிறா. என்னோட பேர் தான் அந்த லெட்டரில் இருந்தது அப்படின்னு ரான் சொல்லறான். ஐ வெல் டன் ரான், தட் வாஸ் ரியலி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்க. அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு ஜார்ஜ் முடிக்கிறா. நோ இல்லை அது இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரானும் நிறைய விஷயங்கள் அவன் ரியலா அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் கதவு திரும்ப ஓப்பன் ஆகுது. மிஸ்ஸஸ் வீஸ்லி ஒரு பெரிய பக்கெட்டில் அவங்களோட துவைச்ச துணிகளை கொண்டு வந்திருக்காங்க. ஜின்னி வந்து புக் லிஸ்ட்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா. நீங்கள் எல்லாரும் உங்களோட புக் லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் இன்னைக்கு மத்தியானமாக டயகன் அலிக்கு போய் எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன். அதோடு ரான், உனக்கு நான் புது பைஜாமஸ் வேற வாங்கணும். இது எல்லாமே உனக்கு அரை அடி சின்னதாக இருக்கு. நீ எப்படி ஃபாஸ்ட்டாக வளர்றன்றதை என்னால் நம்பவே முடியல. என்ன கலர் உனக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவனோட பேட்சுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெட் அண்ட் கோல்ட் கலரில் எடுத்து கொடுங்க அப்படின்னு ஜார்ஜ் சிரிச்சுட்டே சொல்கிறான். அவனோடது என்ன மேட்ச் பண்ணணும் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கேட்டுட்டு அவங்களோட துணி எல்லாத்தையும் கபோர்டில் வச்சுட்டு இருந்தாங்க. அவனோட பேட்ச் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லறான். அவனோட புது ஷைனியான ப்ரீஃபெக்ட் பேட்ச் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லறான். ஃப்ரெட்டோட வார்த்தைகள் மிஸ்ஸஸ் வீஸ்லிக்கு ஸ்ட்ரைக் ஆக கொஞ்சம் நேரம் ஆச்சுது. அவனோட ஆனால் ரான் நீ வந்து அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரான் அவனோட பேட்சை காமிக்கிறான். மிஸ்ஸஸ் வீஸ்லி ஹெர்மைனி மாதிரியே ஒரு அலறல் அலறிட்டு என்னால் நம்பவே முடியல, எவ்வளோ இது வண்டர்ஃபுல்லான விஷயம். ஒரு ப்ரீஃபெக்டா, குடும்பத்தில் எல்லாருமே ப்ரீஃபெக்டா அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. அப்போ ஃப்ரெட்டும் நானும் யார், பக்கத்து வீட்டிலேருந்து வந்தோமா அப்படின்னு ஜார்ஜ் கோவமாக கேட்குறான். அவன் சொன்னதை இக்னோர் பண்ணிட்டு உன்னோட அப்பா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண ரான், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப வண்டர்ஃபுல்லான நியூஸ். நீ வந்து பில் மாதிரியும் பர்சி மாதிரியும் ஹெட் பாயாக கூட ஆகலாம். இதுதான் அதுக்கான முதல் படி அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அவங்களுக்கு பின்னாடி வாந்தி எடுக்கிற மாதிரி மைம் பண்ணுறாங்க. ஆனால் மிஸ்ஸஸ் வீஸ்லி அதை நோட்டீஸ் பண்ணலை. அவங்க ரானை இறுக்கமாக கட்டிப்பிடிச்சு அவனோட முகத்தில் கிஸ் பண்ணுறாங்க. அம்மா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரான் அவங்கள தள்ளிவிட பார்க்குறான். அவங்க ஒரு வழியாக அவனை விட்டுட்டு, வெல் உனக்கு என்ன வேணும், நாங்கள் பர்சிக்கு ஒரு அவுல் வாங்கி கொடுத்தோம், உனக்கு ஏற்கனவே ஒன்று இருக்குது அஃப்கோர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரான் கேட்குறான். உனக்கு இதுக்கு ஒரு ரிவார்ட் நாங்கள் வாங்கி கொடுக்கணும்ல, ஹவ் அபவுட் ஒரு நல்ல ட்ரெஸ் ரோப்ஸ் வாங்கி கொடுக்கவா அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கேட்குறாங்க. நாங்கள் ஏற்கனவே அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லறான். ஆர் ஒரு புது கால்டன் வாங்கி கொடுக்குவா, சார்லியோடது இப்போ கொஞ்சம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிது, இல்லைன்னா ஒரு புது ரேட், உனக்கு எப்போவுமே ஸ்கேபர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததே அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. அம்மா அப்படின்னு ரான் சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு ஒரு ப்ரூம் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். மிஸ்ஸஸ் வீஸ்லியோட முகம் லைட்டாக மாறிச்சு. ப்ரூம் ஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ரொம்ப காஸ்ட்லியானதெல்லாம் எதுவும் வேணாம், ஒரு புது ப்ரூம் ஸ்டிக் ஒரு சேஞ்சுக்காக அப்படின்னு ரான் சொல்லறா. மிஸ்ஸஸ் வீஸ்லி ஹெசிடேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு வாங்கி கொடுக்குறோம். வெல் ப்ரூம் வேறு வாங்கணுன்னா நான் இப்போவே கிளம்பி ஆகணும். நான் உங்கள் எல்லாத்தையும் அப்புறமா பார்க்குறோம். ரான் ப்ரீஃபெக்ட், என்னால் நம்பவே முடியாது. எல்லாரும் உங்களோட ட்ரங்க்ஸை பேக் பண்ணுங்கள். ஒரு ப்ரீஃபெக்ட், ஓ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ரானை திரும்பவும் முத்தம் கொடுத்துட்டு அவங்க அங்கே இருந்து ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு சீரியஸான வாய்ஸில், நாங்கள் 2 பேரும் உன்னை கிஸ் பண்ணலைன்னு நீ மனசு கஷ்டப்பட மாட்டியே அப்படின்னு ஃப்ரெட் கேட்குறான். நாங்கள் வேணா உனக்கு காலை மடக்கி பவ் பண்ணுறோம் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லறான். ஓ ஷட் அப் அப்படின்னு ரான் அவங்கள பார்த்து மறைச்சிட்டு சொல்கிறான். ஆர் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, எங்கள் 2 பேரும் டிடென்ஷனில் போட்டுருவியா அப்படின்னு ஃப்ரெட் சிரிச்சிட்டே கேட்குறான். அவன் மட்டும் அதை ட்ரை பண்ணட்டுமே அப்படின்னு ஜார்ஜும் சிரிக்கிறான். அவனால் அதை பண்ண முடியும் அப்படின்னு ஹெர்மைனி கோவமாக சொல்லறா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் சிரிச்சிட்டு வெளியே போகிறாங்க. ட்ராப் இட் ஹெர்மைனி அப்படின்னு ரான் சொல்லறான். இதுங்க 2 பேரும் இப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஜார்ஜ் அப்படின்னு ஃப்ரெட் அப்படி நடுங்கிற மாதிரி பயப்படுற மாதிரி நடிக்கிறான். ஆமாம் நம்ம ரூல் பிரேக்கிங் காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு போலயே அப்படின்னு ஜார்ஜும் அப்படியே தலையை ஆட்டிகிட்டே சொல்லறான். ஒரு பெரிய கிராக் சத்தத்தோடு அவங்க 2 பேரும் டிஸப்பரேட் பண்ணி போயிடுறாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.